எப்பா எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா. சி தினந்தோறும் அந்த வீட்டில் ஏதோ ஜெயில் கைதி கணக்காக இருந்தேன் தெரியுமா. இப்போதான் என்னமோ புதுசாக பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்குது. இருடாமா இருடாமா. நானே நினச்சேன் என்னடா என் பிள்ளை இந்த ஆடி மாதம் கூட கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க முடியலையே, இந்த படுபாவி கிழட்டு பையன் நம்மளை எப்படி பாடா படுத்தி எடுக்கிறானே நினச்சேன். ஒரு கெட்டதுலேயும் நல்லது. நான் வலிக்க விழுந்து இப்படி முதுகிழம்ப முடியாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நீ இப்படி இங்கே வந்து இருந்திருக்க முடியுமா? அதுவும் சரிதாம்மா. நீ இல்லைன்னு வச்சுக்க, இன்னைக்கு முழுக்க நான் சமயக்கட்டிலே கடந்து புழுங்கி தான் போய் சாவணும். அதுவும் சரியான தின்னுக்கட்ட குடும்பம். காலையில் மதியானம் ராத்திரின்னு 3 நேரமாக அடுப்படியில் சமைச்சிக்கிட்டே கிடக்கணும். ஏதோ சமையல்காரி கணக்கா. சமையல் செய்கிறவங்களுக்கு கூட ஏதோ ரெஸ்ட் இருக்கும். எனக்கு அந்த கன்றாவியும் இல்லை. நானே ஏனோ தானோன்னு சமையக்கட்டு பக்கமே போகாத ஆள். ஆனால் நானே ஏதோ என்னால் முடிஞ்சது சமைச்சு கொடுத்தா அதுக்கு 1000 குறை சொல்கிறான். இது என்ன சாம்பாரா, இது ரசமா, இது என்ன பொரியலா, இது என்ன அவியலா குவியலான்றான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு புள்ளான்னு தான் தோணும். என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு போகிறதா. விடு, எத்தனை காலத்துக்கு அந்த ஆள்லாம் உசுரோட இருக்க போகிறான். அவனும் ரொம்ப காலத்துக்குலாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன அந்த ஆள் மண்டையை போட்டாலும் மொத்த சொத்து பத்து உனக்கு தானே. அந்த ஒரு காரணத்துக்காக தாம்மா அமைதியாக போகிறது. அந்த வீடுமே எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா. நம்ம கூட நீங்கள் இருக்கும்போது கூட சுற்றி பார்க்கல, ஆனால் நான் சுற்றி பார்த்தேன் பாரு. ஆத்தாடி ஆத்தா, அப்படியே வீடு அவ்வளோ அம்சமாக கட்டி இருக்கிறதுமா. அந்த ஆள் எப்படியும் இப்போ விற்றா கூட கோடி கணக்கில் போகும். அப்படியே நல்ல கலை நயத்தோடு கட்டியிருக்கான். என்ன அடித்தாலும் உதச்சாலும் சொத்து பத்து கிடக்கு. அதனால பொறுமையாக போகிறேன். நேரத்துக்கு அந்த குண்டு பண்ணியிருந்தானா அவனுக்கு இவளை கட்டி வச்சு இவளை கண்ணுக்கே காணாத அளவுக்கு அப்படியே அவளை அப்படியே துரத்தி விட்டுறணும்னு நினச்சேன். கடைசியில் வர் நீ போய் அந்த குழியில் மாட்டிக்கிட்ட. இப்போ எதுக்குமா சாமியை பற்றி நினைக்கிற நேரத்தில் சாக்கடையை பற்றி. ஆனாலும் என் வாழ்க்கையில் அவளை மட்டும் மறக்கவே மாட்டேம்மா, மறக்கவே மாட்டேன். எப்படி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு கண்ணில் மண்ணை அள்ளி தூவிட்டு போயிட்டால. அவளாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு. இங்கே பாரு, இன்னைக்கு சொல்கிறேன், நீ எழுதி வச்சுக்க. அவளாம் உன் காலடியில் வந்து தான் கிடக்க போகிறா பாரு. இன்னைக்கு நான் அவங்கிட்ட வாங்குற ஒவ்வொரு அடிக்கும் திருப்பி இவளுக்கு கொடுப்பேன் பாருமா. அன்னைக்கு தெரியும். அது சரி, நான் போனதுக்கப்புறம் அந்த கிளவி எதுங்கிட்டு வந்தாளா? அவன் வந்தாளாவா? அன்னைக்கு பிடிச்சா அடிச்சு விரட்டி விட்டேன்ல. அதுக்கப்புறம் இவன் எதுக்கு இங்கே தலை வச்சு படுக்க போறா? இந்நேரத்துக்கு பேத்தியை காணலன்னு சொல்லி எங்கிட்டாவது முடிய பிச்சுக்கிட்டு கிடப்பா. அந்த கிளவியும் சும்மா விடக்கூடாதுமா. நான் இங்கிட்ட இருந்து போனனாலும் அந்த கிளவியை மட்டும் வீட்டுக்குள்ளே விட்டுறாத. எனக்கு என்ன பைத்தியமா அதை வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு? அதெல்லாம் நான் ஜென்மத்துக்கு விட மாட்டேன்டி, ஜென்மத்துக்கு விட மாட்டேன். என் புள்ள இன்னைக்கு நீ கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அவளுக்கு மொத்த பேரும் பதில் சொல்லி ஆகணும். விட்டுருவேன் நான். எப்பா இந்த வீட்டில் ஒன்று வச்ச இடத்துல இருக்காது. நானும் இந்த மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அந்த மளிகை பை இருக்கும். அந்த பையை எடுத்துக்கிட்டு போனால் மொத்த ஜாமானே அள்ளி போட்டுக்கிட்டு வந்துடலாம். இதே கட்டைப்பை எடுத்துக்கிட்டு போனால் அதுக்கு 10 கட்டைப்பை தூக்கிட்டு போகணுன்னு பார்த்தா இந்த பையை எங்கிட்டு வச்சு தொலைஞ்சான்னு தெரியலையே. நானும் வீடு முழுக்க அலசி ஆராய்ஞ்சிட்டேன். எங்கிட்டு கிடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவனே, இதை தேடி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு மண்டபலியே வந்துடும் போல. தேடி பார்ப்போம், கிடைச்சா பார்ப்போம். இல்லையா ஒரு சாக்கு முட்டையை எடுத்துக்கிட்டு போய் அதில் வாங்கிட்டு வர வேண்டித்தான். அம்மா, என்னது இவ வேற வந்திருக்கா? மறுபடியும் சண்டையை கண்டையை போட்டுட்டு வந்துட்டாளா? ஐயோ, நான் என்னத்தான் பணம் வாங்கிட்டு வந்தேனோ தெரியல. அது அப்படி இது இப்படி. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டி மறுபடியும் மாப்பிள்ளை கிட்ட சண்டையை போட்டு வந்துட்டியா? ஏண்டி நீ இப்படி இருக்கிற? அனுசரிச்சு போகணுன்ற எண்ணமே இல்லைல்ல? ஏம்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் எங்கே சண்டை போட்டுட்டு வந்தேன்? அப்புறம் அவர் வெளியே தான் நிற்கிறாரு. இந்த வருவார், வண்டியை நிறுத்திக்கிட்டு இருக்காரு. நான் தான் தலை சுத்திரமா இருக்குன்ட்டு வந்தேன். தலை சுத்துற மாதிரி இருக்கா? என்னடி சொல்ற? சாப்பிட்டியா இல்லையா? காலையில் சாப்பிட்டேன். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தலையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சா. அதான் சரி அப்படின்னு வந்தேன். என் மாமியார் கறிக்கிட்ட சொன்னால் அது எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கு. அப்புறம் என்ன ஒன்று சொல்கிற? என்னடி சொல்ற? துடுதுப்புன்னு தலை சுத்துது வைக்கிதுன்ற? 3 நாளாக ஒமட்டுற மாதிரியே இருந்துச்சும்மா. நானும் சரி ஏதோ சாப்பிட்டது எதுவும் சேரலன்ட்டு விட்டேன். இன்றைக்கி காலையில் பார்த்தா தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. என் மாமியார் கறி எதுவும் செஞ்சு கொடுக்காது வைக்காது. அதான் சரின்ட்டு அம்மா வீட்டுக்கு போவோன்னு வந்துட்டேன். என்னடா இது வாந்தி வருதுன்றா காய்ச்சதுன்றா? ஏண்டி நாளைக்கு எதுவும் தள்ளி போயிருக்கா? எனக்கு என்னைக்கு தான் ரெகுலராக நடந்துருக்குது. ஒவ்வொரு மாதம் விட்டு தான் ஆகுது. அதுவும் சரிதான். சரி
இந்த காடு கீடுன்னு என்னமோ சொல்கிறாங்களே அது வாங்கி காலங்காலத்தில் செக்கப்பு பண்ணணுமாம்ல அது பண்ணி பார்த்தியா? எனக்கு என்ன தெரியும்? ஐயோ ஆண்டவனே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் தவிர ஒரு கண்டானையும் தெரிய மாட்டேங்கிறம்மா அவளுக்கு. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. என்னங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இவ தலை சுத்துது அப்படி இப்படின்ற, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போலாம்ல? எங்க உங்க பிள்ளைகிட்ட சொன்னா நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? சரி கிளம்பு போவோம் அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிகிட்டு வந்தேன். தலை சுத்துது வாந்தி வருதுன்றா, இதை கூட உங்க அம்மா கண்டுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஊர்ல எத்தனை பேத்துக்கு கை கால் நீ விடுறா, என்ன எதுன்னு பாக்குறது இல்லையா? ஐயோ அத்தை, இவங்க 2 பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் அத்தை அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கேன், முடியல அத்தை. சரி, இப்போ நம்ம மளிகை ஜாமான் தான் வாங்கறதுக்கு போறேன். சரி கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன் அத்தை, வீட்டுல ஜாமான் எதுவும் இல்லையா? இல்லை மாப்பிள்ள, கடையில் ஜாமான் எதுவும் இல்லை. அவன் இருந்தால் எதுவுமே முடிய விட மாட்டான். அதுக்கு அடுத்தடுத்து எல்லாம் வாங்கி போட்டுருவான். அவன் இல்லைன்னு நானும் கடைக்கு போக போட்டுட்டேன். இது மளிகை ஜாமான் எல்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் வாங்கணும் வைக்கணும். ஏன் அந்த மளிகை ஜாமான் போடுற பயனாளிகிட்ட கிட்ட கொண்டு வந்து போட மாட்டாங்களா? அதெல்லாம் எங்கள் மாப்பிள்ள டவுனுக்கு தான் போடுவாங்க. நம்ம கிராமம் இங்கே என்ன வருமானம் வரப்போகுது? அதனால நம்மளா தான் போய் வாங்கணும் வைக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் வாங்கிக்கலாம். முதல்ல இவ வேற தலை சுற்றுது வாந்தி வருதுன்றாளே, அதுக்கு என்னன்னு போய் முதல்ல பார்க்கணும். நீ கிளம்புமா, போயிட்டு வருவோம். ஆ சரிம்மா. ஆஸ்பத்திரியில் எப்படி கேட்குறான்னு தெரியல, காசு எடுத்துக்கிட்டு வரேன் போவோம். பார்த்தீங்களா, இதுதான் பெற்றவங்களுக்கும் மாமியாருக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கி நான் தலைச்சதுனோடனே எங்கள் அம்மா ஆஸ்பத்திரிக்கு போவோம் வைக்கிதுன்னுது. உங்கள் அம்மா நான் நடிக்கிறேன்னு சொல்லுது. சரி விடு, அப்புறம் என்ன பண்றது? இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான். உங்கள் அம்மா மனசுலலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. என்னக்கா ஒரே தான் எங்கக்கா போனீங்க? ஆளை காணலன்னு எனக்கு எம்பிட்டு கஷ்டமாக போச்சு தெரியுமா? அது ஒன்றும் இல்லைம்மா, என் பேத்தி இருக்கிற இடம் தெரிஞ்சுது. அதான் பேத்தியை பார்த்துட்டு அப்படியே அவ கூட இருந்துட்டு வந்தோம். என்ன சொல்கிறீங்க? ராணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுமா. இங்கே பக்கத்து ஊரில் தான் இருக்கா, நமக்கு தான் ஒன்றுமே தெரியல. போயிட்டு பிள்ளைய பார்த்துட்டு இருந்துட்டு வந்தோம். நல்லா இருக்காங்களா? ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ இருக்காங்கம்மா. சரி சரி, அந்த பையன் நல்லா பார்த்துக்கிறானா? தங்கமாக பார்த்துக்கிறாருமா. அவன் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ அந்த தம்பி ரூபத்தில் நல்லா இருக்கா, எந்த குறையும் இல்லை. நல்லா பார்த்துக்கிறாருமா. அப்போ இருக்கிற வீடெல்லாம் நீங்கள் எப்படி எங்களுக்கு ஆறுதலாக இங்கே எல்லாம் பார்க்குறீங்க வைக்கிறீங்களோ அந்த மாதிரி திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தரணும்னு சொல்லுவாங்க. தெய்வம் என்ன வாழ்கிற பூமியில் என்ன அது நேரடியாக வரும்? உங்களை மாதிரி மனுஷ மக்கள் ரூபத்தில் தானே வரும். அதான் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ நல்லவங்க கையில் அவங்க கிடைக்கும். அவங்கள கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. எந்த குறையும் இல்லை. எங்களையே அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க. இருங்கம்மா இருங்கம்மா இருங்கம்மா. நான் தான் இந்த பையனுக்கு பொழப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டா. எப்படியோ ஒன்று கண்காணாத இடத்துல இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அதை நினச்சே தான் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தீங்க. எப்படியோ அவன் நல்லா இருக்காளு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிவிடாதம்மா, அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்கள எதுவும் பண்ணி விடுவாங்க. நான் என்னத்தக்கா யார்கிட்டக்கா சொல்ல போகிறேன்? அப்படிலாம் போய் சொல்கிற அளவுக்கெல்லாம் நம்ம கேவலமான ஆளுங்க கிடையாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா. இன்றைக்கி தான் வந்தேன். வந்தோன்னு இந்த துணி பாத்திரம் பண்ணலாம் இருக்குது, வீடெல்லாம் கழுவணும் வைக்கணும், தூசி அரிஞ்சு போய் கிடக்கு. எல்லாம் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுறேன். சரிக்கா, நாளையிலேருந்து வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலேன்னு தான் பார்த்தேன். அப்புறம் நீங்கள் வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சா, அதான் சரி வந்து ஒரு எட்டு கேட்டு போகணுன்னு வந்தேன். சரிம்மா சரிம்மா. சரி உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வரேன். சரிம்மா. எதுவும் சாப்பிட்றியா ராணி? முதல்ல மளிகை ஜாமானை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது வைக்கிறதெல்லாம். முதல்ல அதை வாங்காமல் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு பின்னாடி காசு இல்லைன்னு கஷ்டப்படணும். வெளியில கூட்டிட்டு வந்திருக்கோம், உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போவோன்னு பார்த்தேன். முதல்ல பொழப்புக்கானதை பார்ப்போங்க, அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கலாம். வர்கீஸு வர்கீஸு, உங்களுக்கு தெரிஞ்ச கடையா? ஆமா ஆமா, நம்ம கடைக்குமே இங்கே தான் விதை நெல் இதுல வாங்குவோம். சரி சரி. அட மாப்பிள்ள வாயா, வா வா, இப்பதான் கடைக்கு வழி தெரிஞ்சுதா உனக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. என்னையா கல்யாணம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு இங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுதான் யா நம்ம வீட்டம்மா. பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா சரியா, எப்படியோ ஒன்று நல்லா இருந்தா சரிதான். ஏன் இப்படி திருத்து பண்ணி யாருக்கும் சொல்லாம கொள்ளாம கல்யாணம்? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பண்ண வேண்டியதானே. நம்ம ஆசைப்பட்டு சொன்னோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம பேச்சை கேட்குறவங்களா இருந்தால் பரவாயில்ல. அவங்களோட ஆசையும் விருப்பத்தையும் நம்ம மேலே திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. வாழ்றது ஒரு வாழ்க்கை,
நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்போ பிடிச்சவங்க நம்ம கூட இருந்து வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வாழ்றதுன்னு தான். ஏன் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? இவங்க வீட்டுல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதான் திடுதிப்புன்னு பண்ண வேண்டியதா போச்சு. என்ன ஊர் முழுக்க தான் கெட்ட பேர் ஆகி போச்சு. இத்தனை வருஷம் நல்ல பேர் வாங்கி ஒரே தான் முடிச்சுட்டு போ. சரி வீடு என்ன நீ தொலைகிறது. அதுக்கெல்லாம் பார்த்தா ஊர்க்காரங்களுக்கு பார்த்தா நமக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா? அது சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? வாங்க சாப்பிடுவீங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் வீட்டுல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்து 2 பேரும். சரி, எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்கோம். பக்கத்து ஊர்லயா? சரி சரி. இது இப்ப என்ன வந்திருக்க? வாங்க. அதுவா, கொஞ்சம் விதை நெல் எல்லாம் தேவை. அதான் விதையெல்லாம் தேவைன்றனால உங்ககிட்ட வாங்கிட்டு அப்படியே போவோன்னு வந்தோம். விதையா? எதுக்கியா? அது பக்கத்துல ஒருத்தவங்க காடு கொடுத்தாங்க. அது ஏதாவது வெள்ளாமை போட்டு பாத்துக்கோங்க யான்னு. அதான் ஒரு நிலத்தையும் சும்மா போடக்கூடாதுல்ல. அதான் ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி அதை விவசாயம் பண்ணுவோன்னு தான். நேற்று அவங்க கடலை கொடுத்தாங்க. அது இன்னைக்கு எல்லாம் போட்டு விதைச்சி விட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த தக்காளி விதை, வெண்டைக்காய் விதைன்னு இந்த காய்கறி விதையெல்லாம் கொஞ்சம் போட்டால் நமக்கு வீட்டுக்கும் செலவுக்காயிடும். அப்புறம் வியாபாரம் பண்ணோம்னா அதுக்கும் சரியாயிடும். அதான் அதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு வந்தேன். அப்படியா? சரி சரி சரி. என்னென்ன விதை வேணும்? இந்த ஊர்ல எது நல்லா விளைச்சலும் மகசூல் கொடுக்குமோ அதுக்கு ஏத்தாப்புல கொடு. சோளம் இருக்கா? எல்லாம் இருக்கியா? இரு எடுத்துட்டு வரேன். பச்சை மிளகா வெங்காயம்லாம் கேளுங்க. அப்படியே இந்த பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கும் விதையை கொடுத்துரு. ஒன்லி 2 பாக்கெட் கொடுக்குவா? சரி சரி. இந்தாயா, இதுல எல்லா விதையும் இருக்கு. இந்தா எம்படி ஆச்சு இதுக்கு? இதா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ எடுத்துக்கிட்டு போ. இதா எம்படின்னு சொல்லு. முதல்ல ஒரு தொழில் பண்றோம், இது பண்ணிக்கிட்டு இருக்காம. இங்க பாரு, இப்போ வேற முதல்ல மாதிரி இல்ல. நீயும் இப்பதான் கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம உதவி செய்யாம இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ எடுத்துக்கிட்டு போய. அட எம்புட்டுன்னு சொல்லியா? இங்க பாரு, நட்புக்குள்ள எதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ எடுத்துக்கிட்டு போ. நல்லா இருக்கும்போது எனக்கு இதுக்கு விதைக்கு உண்டான காசை கொடு. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நான் என்ன நடுத்தருவிலையா நிற்கிறேன்? எனக்கு பொழப்பு கிடக்குது. வரவன்கிட்ட போட்டு நான் விலையை போட்டு வாங்கிக்குவேன். நீ இதுக்கு எடுத்துட்டு போயா? என்னண்ணே எப்படி சொல்லுங்க, அதுக்கு உண்டானதை வாங்கிக்கோங்க. ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு போ. அப்பப்போ இந்த பக்கம் வா, வராம இருக்காம. வாரையா. அடுத்து ஏதாவது விளைச்சலுக்கு உண்டான மருந்தெல்லாம் வாங்கல. வாரேன் போமா. போலாங்க. அடடே வாங்க. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்க்கா. ஏன் என்ன ஆச்சு? என்னன்னே தெரியல. காலையில 3-4 வாட்டி வயிறு வலிச்சு போகுதுன்னாங்க. அப்புறம் வாந்தி வேற எடுத்தாங்க. அதுவும் சரி உடம்பு முடியல, ஏதோ குடலத்தை ஏதோ விழுந்துருச்சான்னு தான் உங்ககிட்ட பார்த்து கூட்டிட்டு போகணும்னு வந்தேன். என்ன சாப்பிட்ட? நான் ஞாயிற்றுக்கிழமை வாட்டுக்கறி எடுத்துட்டு வந்தாங்க, அதுதான் சாப்பிட்டேன். அது என்னமோ தெரியல, நமக்கு சேரலை. சூடு பிடிச்சிருக்குமா என்னவோ தெரியல. வயிற்றுக்கு தொப்புளுக்கு என்ன வச்சியா? விளக்கணையெல்லாம் தொட்டு வச்சு பார்த்தேன், ஒன்றும் நல்லா இல்லை. அதுதான் சரி குடல் ரத்தமாக எதுவும் விழுந்துருச்சா என்னமோ தெரியல, அதை நீவிட்டு போகணும்னு வந்தேன். குடல் ரத்தம் விழுந்தாலும் அப்படித்தான் இருக்கும். சரி வாங்க வந்து உட்காருங்க. எப்படி? சரிடா ரவி, நீ வீட்டுக்கு போ, நான் முடிச்சு பார்த்துட்டு வரேன். கை நீவுறாங்களே, நீ விட்டோம், நான் அப்புறம் போய்க்கிறேன். ஏன்னா உனக்கு வேலை கிடக்கல, அதை போய் பாருடா போ. இருக்கட்டும்மா, உனக்கு இப்படி விட்டுட்டுலாம் போக முடியாது. எங்கள் வீட்டில் பையன் மருமவளெல்லாம் ஆளை காணோம். அவங்க எங்கிட்டு போகிறோம் வாரன்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. எல்லார் வீட்லேயும் இதே தான். வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வீடு மருமவளுக்கு இப்படித்தான் வந்து அமைஞ்சிருக்காளுங்க. போ. ஏன் ஓ மருமவ எங்க? என் மருமவளுக்கு தான் அச்சுன்னு சொன்னாலே ஓடிடுவாளே ஆத்தா வீட்டுக்கு. ஐய எல்லாம் ஒரே ஊரில் பொண்ணு எடுத்த பாவம் என்னமோ தெரியல. என் மருமவ இதா டீ வைக்கிறேன், இதா போய் டீ தூள் வாங்கிட்டு வரேன்னு கடை பக்கம் போனவ தான். அப்படியே போனவ போயிட்டா. இன்ன வரைக்கும் போனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அப்படியா? நான் என் வீட்டு மருமக இருக்கா பாரு, அவளுக்கு வேலைன்னு சொன்னால் போதும், தலை சுற்றுது காதை சுற்றுது இதை சுற்றுதுன்னு இருந்தா ஓடிட்டா. எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு, வரேன் எப்படின்னு. ஐயோ அக்கா பார்த்து நீவுக்கா, வலிக்குது. கையை லூஸா விடு, முரடி கட்டினாப்புல இருக்குது, அப்படித்தான் இருக்கும். லூஸா விடு. ஐயோ அம்மா வலிக்குதுக்கா. மொடன்னு இருக்கு, குடல் ஏத்தந்தான், அதனால தான் இப்படி இருந்திருக்கு. ஐயோ அம்மா வலிக்குதுக்கா. சரி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தா எந்த தேகம் சந்திரலே
நம்மளை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாலி கழட்டி வச்சுட்டு நீ இங்கே வந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கியாடி. இன்னைக்கு இருக்குது உனக்கு. ஐயோ இந்த ஆள் எப்போ வந்தது என்னன்னு வேற தெரியலையே. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? உன் வீட்டிலலாம் பொண்ணு எடுத்தால் எப்படியா நல்லா இருக்க முடியும்? எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏன் ஏன் இப்படி பேசுறீங்க? யோ என்னையா சொன்னேன்? என் பொண்டாட்டி படுத்த படுக்கையை கிடக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஏன் உன் பொண்ணை வர சொன்னேன். இப்போ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? எங்கே ஆஸ்பத்திரியிலேருந்து எப்படா இங்கே வந்தீங்க? என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? முதல்ல உன் பொண்ணை கூப்பிடு. இந்தா கூப்பிடுறேன். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தா எந்த தேகம் சந்திரலேகா. எம்மாடி ஆடுனது போதும், அவர் வந்திருக்காரு. யார் வந்திருக்கான்? வேற யாரு? உன்னை கல்யாணம் பண்ணார்ல மாப்பிள்ளை தான் வந்திருக்காரு வெளியே. இது அந்த ஆளு வந்திருக்கானா? என்னப்பா சொல்ற? நீ யாரையோ பார்த்துட்டு யாரையோன்னு சொல்றியா? ஐயோ என்னையா சொல்ற? உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாரு, உன்னை கூப்பிட்டாரு. ஐயோ நான் வேற இந்த துணியை போட்டுக்கிட்டு இருக்கேனே, இதை பார்த்தனா என்னை இன்னைக்கு என்ன பண்ணுவான்னு வேற தெரியலையே. ஐயோ நீ ஆளு வெளியே போனா உள்ள இது வந்துடுவாண்டி. ஓடு ஓடு ஓடு, முதல்ல போய் சேலையை சுத்திக்கிட்டு ஓடியா. ஓடு, நீரோட்ட வந்து எடுத்து போடு. ஐயோ கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க வேணானா, படுபாவி போட்டு உயிரை வாங்குறானே. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன வாங்க மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு? வந்தானே சிடு மூஞ்சுக்காரன், வரும்போது இஞ்சியை தின்னுட்டு வருவான் போல இருக்கு. இஞ்சி தின்ன போறாங்க கணக்க மூஞ்ச வச்சுக்கிட்டு. வாங்குங்க. வரது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டில் விட்டுட்டு ஒரு வாரம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணுன்னாங்க. அதான். ஒரு வாரம் இருந்து உங்க ஆத்தாளை பார்த்துக்கணுமா? ஏன் உங்க ஆத்தாளுக்கு என்ன கையும் கல்யாணம் முடங்கி போயிடுச்சா? நல்லா தானே இருக்கா? என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், தாலி எங்க? ஐயோ தாலியை கேட்குறானே. ஒருவேளை தாலியை பார்த்துட்டு வந்துருப்பானா? நான் வேற தலைவாணி பெட்டுக்கடியில ஒளிய வச்சுட்டு வந்தேன். எப்படி அவன் எடுக்க மாட்டான்னு பார்த்தா என்ன தாலியை கேட்குறான். என்ன அப்படியே குத்துக்கல்லாட்டம் நிற்கிற? தாலி எங்கன்னு கேட்டேன். கழுத்தில் தாங்க போட்டிருக்கேன். ஏங்க ஏன் கேட்குறீங்க? உன் கழுத்தில் போட்டிருக்கனா? அப்போ இது என்னதுடி? இது என்னது? அருணா கயிறா? இது என்னதுடி? இது என்ன? என்னைய பார்த்தா என்ன கேனப்பயமா இருக்கா? காசும் உங்களுக்கு கொடுக்கணும், உன்னை வீட்லயும் உட்கார வச்சு சோறு போடணும். நினைச்ச நேரம் உங்க வீட்டுல உள்ளவங்களை பார்க்கவும் போகணும். ஆனா கழுத்துல கட்டி இருக்க தாலியும் நீ அவுத்து கீழே போடுவ. காஞ்சனா முன்னவா. எப்பா பாத்தியப்பா அந்த ஆளு எப்படி பேசுறானு? நீ கேளுப்பா. இந்த ஆளை கட்டிக்கிட்டதே பெரிய விஷயம், இதுல வேற 1008 நோட்டம் சொல்லிக்கிட்டு என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. கேளுப்பா அந்த ஆளை. ஏங்க இப்ப எனக்கு எப்படி அடிச்சீங்க? ஒளிச்சு கட்டிப்பிடுன்னு சொல்லிட்டேன். அறிவு கட்டவளே, என்ன நீ இது? என்ன இதுன்னு கேட்டேன். கழுத்துல கிடக்கிற தாலிய இப்படி அவுத்து கழட்டி வைக்கிறது இதான் நம்மளோட பண்பாடா? அந்த ஆளை நான் என் புருஷனாவே நினைக்கல, அப்புறம் எதுக்கு அந்த ஆளை கட்டின தாலியை நான் கட்டணும்? ஆட்டாவளி நீயும் சேர்ந்துக்கிட்டு தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க. அப்பயும் நான் சொன்னேன்ல, என் வீட்டை வித்தாலாவது 7 லட்சத்தை கட்டி தொலைகிறேன், ஒழுங்க மரியாதை வீட்டோட கடமைன்னு சொன்னேன்ல. 50 சவரம் நகையை பார்த்துட்டு வாயை பொழுதுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கழுத்துல கிடக்கிற தாலியை வந்து போய் கட்டி வச்சிருக்கே. நீங்க என்னடி ஜென்மம், என்ன ஜென்மம் கேட்கறேன். கேரியா இப்ப எதுக்கு என் பிள்ளைய திட்டுற? இப்பதான் அது பேசணும். பேசணும் கீசனன்றதான வச்சு தொலைச்சு கட்டி போடுவேன் ராஸ்கல். என்னையவே அடிச்சிட்டல பாரு, உனக்கு இருக்குது பாரு. கடைசி காலத்துல உனக்கு கச்சி ஊத்த கூட ஆள் இல்லாம கிடக்க பாரு பாரு. இங்க பாரு, உன் ஆத்தா என் பிள்ளைய அதே வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சா, அப்ப அவ வந்து என்கிட்ட போயிட்டா. இப்ப நீ அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கல, எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இன்னைக்கு புருஷன் நினைக்காதவளா இருந்தா அன்னைக்கு எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், நீ காசை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும்ல. அதை விட்டுவிட்டு உங்க இஷ்ட வெங்காயத்துக்கு ஆடிக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னத்துக்கும் 7 லட்சத்துல 2 லட்சம் தான் நான் கடன் அடைச்சேன். மீதி 5 லட்சத்தை நீயும் உங்க அம்மா தான் சேர்ந்துக்கிட்டு நிறைய எடுக்கவும் அங்க போவும் இங்க போவும் சுத்துனீங்க. அழிச்சது நீங்க, அப்புறம் வேற என்ன செய்யுமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்றவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்னை பார்த்து என்ன பைத்தியக்காரமே நினைக்கிறீங்க இருக்கீங்களா 2 பேரும்? என்ன பண்ணாலும் இவன் பொறுமையா போவான், இவங்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பேசுற பேச்செல்லாம் ஒரு தோரணையா தான் இருக்குது. உன்னை என்ன அப்படி நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்? இல்ல உங்க ஆத்தால என்னத்தை கஷ்டப்படுத்திட்டேன்? சம்பாரிச்சு கொண்டு வந்து எல்லாம் உனக்கும் உங்க ஆத்தால தானே உழைச்சு கொட்டுனேன். என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சனா? அப்படி இருந்து நீ கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி போடுறேன்னா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருக்கிற பாருங்க. இனிமே நாங்களா கூப்பிட்டாலும் இவங்க வீட்டுக்கு வரமாட்டா.
நீங்களாம் எங்க வீட்டுக்கு அனுப்பாதீங்க. இனி வாழோ சாவோ அவ உங்க வீட்லயே கிடக்கட்டும். இவளை கூட்டிக்கிட்டு போங்க. அட பாவி, என் புள்ள வாழ்க்கையே இப்படி அழிக்கிறானே. கழுத்துல கிடக்கிறத கழட்டி போடுற அந்த அளவுக்கு உனக்கு எகத்தாளம். வீட்டுக்கு வா, இன்னைக்கு உனக்கு இருக்குது. நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ தெரியாம பண்ணுன, இனிமே இந்த மாதிரி விஷயம் நீ தெரிஞ்சு கூட கனவுல கூட பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ற. வா.